வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு தமிழ் ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the lesson in 8th standard science unit 15 chemistry in everyday life. அன்றாட வாழ்விலே வேதியியல் என்கின்ற பாடத்தை பற்றிய முழுமையான காணொளியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Know about the different types of hydrocarbons. ஹைட்ரோகார்பன் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். படிம எரிபொருள்களை உருவாதலை புரிந்து கொள்ளுதல். லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபியூயல் கேஸஸ். வெவ்வேறு எரிபொருள்களுடைய வாயுக்களின் பண்புகளையும் பயன்களையும் பட்டியலிடுதல். தென் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் இன்வால்வ்டு in the refining of petroleum. பெட்ரோலியத்தை சுத்திகரிப்பதில் உள்ள செயல்முறைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். know about the types and uses of coal. நிலக்கரினுடைய பயன்களையும் வகைகளையும் பற்றி அறிந்து கொள்ளுதல். know about the characteristics of the ideal fuel. நல்லியல்பு எரிபொருள்களுடைய பண்புகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். list out the application of solar energy. சூரிய ஆற்றலினுடைய பயன்பாடுகளை பட்டியலிடுதல். These are also called as a learning objectives of this lesson, chemistry in everyday life. Then we see the introduction. When we hear the word chemistry, we think of chemical reaction conducted in the laboratories, but chemistry is beyond that. We can find chemistry in everything in our surrounding. It is in the air which breathe, the food we eat, and in everything we use in our daily life. Our body is made up of elements like nitrogen, phosphorus, hydrogen, oxygen, calcium, potassium, sulfur, then magnesium, etc. All the chemical reactions taking place in our body are due to chemistry. வேதியியல் என்ற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதே ஆய்வுகளில் நடக்கும் பல்வேறு வகையான வேதி வினைகளை பற்றியே நாம் நினைக்கின்றோம். ஆனால் வேதியியல் என்பது அதற்கும் அப்பாற்பட்டது. அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலுமே நாம் வேதியியலை காண முடியும். நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் உண்ணும் உணவு மற்றும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அனைத்து பொருள்களிலுமே வேதியியல் உள்ளது. நம்முடைய உடலிலும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீசியம் போன்ற தனிமங்களால் ஆனது. நம் உடலில் நடைபெறும் பல்வேறு வேதி வினைகள் வேதியியலால் தான் நடைபெறுகிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. Our whole life depends on various chemical compounds. Among them, hydrocarbons are the most important one. They find application in our daily life. We can say that the whole civilization is driven by hydrocarbons because they make up the fossil fuels, petroleum, coal and natural gas. In this lesson, we are going to study about the different types of hydrocarbons, fossil fuels like petroleum, coal and natural gas, characteristics of fuel and solar energy and its application. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு வேதிச்சேர்மங்களை சார்ந்துள்ளது. அவற்றிலே ஹைட்ரோகார்பன்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். அவை நமது வாழ்விலே பல்வேறு வழிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒட்டுமொத்த நாகரிகமும் ஹைட்ரோகார்பன் உதவியாலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவை படிம எரிபொருளாக பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை வாயுக்களை உண்டாக்குகின்றன. இப்பாடத்திலே பல்வேறு வகையான ஹைட்ரோகார்பன்கள், பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை வாயுக்கள், புதைபடிவ எரிபொருட்கள் ஆகியவற்றினுடைய பண்புகள் மற்றும் சூரிய ஆற்றலினுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூயல் அண்ட் சோலார் எனர்ஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனை பற்றி முழுமையாக இந்த பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். அண்ட் தென் வி see the hydrocarbons. ஹைட்ரோகார்பன்கள் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். Hydrocarbons are the organic compound consisting of carbon and hydrogen atom. They are combustible and produce a large amount of heat energy along with carbon dioxide and water vapor
on burning. Hence, many hydrocarbons are used in the fuels. ஹைட்ரோகார்பன்கள் என்பவை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட கரிமச் சேர்மங்களாகும். இவை எரியக்கூடியவை. மேலும் எரிக்கப்படும் பொழுது பெருமளவிலே வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவியை தருகின்றன. எனவே பல ஹைட்ரோகார்பன்கள் எரிபொருளாகவே பயன்படுத்தப்படுகின்றன. ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் எ fuels. Then the source of hydrocarbons. ஹைட்ரோகார்பனுடைய மூலங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். Hydrocarbons occur naturally and they are found in the fossil fuels like crude oil, natural gas and coal. About 3 million years ago, plants and animals died and they were buried on the ocean floor. Over time, they were covered by the slit and soil layers. ஹைட்ரோகார்பன்களே இயற்கையிலாகவே உருவாகின்றன. மேலும் படிம எரிபொருள்களான பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் நிலக்கரியிலும் இவை காணப்படுகின்றன. சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த தாவரங்களும் விலங்குகளும் இறந்து கடலின் அடிப்பரப்பிலே அடுக்குகளாலும் புதையுண்டன. காலப்போக்கிலே அவை பல்வேறு அடுக்குகளாலும் சேற்றினாலும் மூடப்பட்டன. ஸ்லிட் அண்ட் த சாயில் லேயர் என கூறப்படுகிறது. Then they were buried deep inside the earth or compressed through temperature and pressure and converted to fossil fuels like oil and natural gas. These fuels are found in porous rocks which lie between the large bodies of water, especially ocean. By drilling these rocks, hydrocarbon can be extracted. Hydrocarbons are present in different trees and plants also. பின்பு அவை பூமியினுடைய உள்பரப்பிலே புதையுண்டு அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தினால் அழுத்தப்பட்டு பரிம எரிபொருள்களான எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுகளாக மாற்றப்பட்டன. இந்த எரிபொருள்கள் சிறு சிறு இடைவெளிகளை கொண்ட பாறைகளுக்கு இடையே காணப்படுகிறது. இப்பாறைகள் கடலுக்கு அடியிலே காணப்படுகின்றன. இப்பாறைகளை துளையிட்டு ஹைட்ரோகார்பன்களை வெளியே எடுக்கப்படுகின்றன. ஹைட்ரோகார்பன்கள் பல்வேறு வகையான மரங்களிலும் தாவரங்களிலும் கூட காணப்படுகிறது என்பது இதனுடைய முழுமையான விளக்கம். அதனுடைய படங்கள் ஹைட்ரோகார்பன் எவ்வாறு உருவாகிறது என்பதற்குண்டான படங்கள் இங்கு நமக்கு தெளிவாக ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன் என்பதை படங்களாக நமக்கு இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரோகார்பனுடைய பண்புகள். அமாங் ஆல் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் have some unique properties. Some of them are given below. பல்வேறு வகையான வேதிச் சேர்மங்களுக்குள் ஹைட்ரோகார்பன்கள் தனித்துவமான பண்புகளை பெற்றுள்ளன. அவற்றில் சிலவற்றை நாம் இங்கு காண இருக்கின்றோம். மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோகார்பன் ஆர் insoluble in water. Hydrocarbons are less dense than water, so they float on the top of the water. Hydrocarbons can be gases, example methane and propane. Liquids, example hexane and benzene. Waxes of paraffin. பெரும்பாலான ஹைட்ரோகார்பன்கள் நீரிலே கரையாதவை. ஹைட்ரோகார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்தவை. எனவே அவை நீரினுடைய மேற்பரப்பிலே மிதக்கின்றன. பெரும்பாலான ஹைட்ரோகார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது. ஹைட்ரோகார்பன்கள் வாயுக்களாகவும், எடுத்துக்காட்டு மீத்தேன், புரோப்பேன், திரவங்களாகவும் ஹெக்சேன் மற்றும் பென்சீன் மற்றும் மெழுகு போன்ற திண்மங்களாகவும் பாரஃபின்களாகவும் காணப்படுகிறது. Hydrocarbons are capable of making bonds with one another. The property is known as the catenation, chain formation. Due to the property, they form more number of complex molecules. ஹைட்ரோகார்பன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதிப்பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை. இந்த பண்பு சங்கிலி தொடராக்கம் கேட்னேஷன் எனப்படும். இப்பண்பினால் அவை அதிக எண்ணிக்கையிலான சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. Then the types of hydrocarbons, ஹைட்ரோகார்பனுடைய வகைகள் என்னவென்று பார்த்தோமானால், in hydrocarbons, carbon and hydrogen atoms are linked together through different chemical bonds. Depending on the bond between these atoms, there are a number of hydrocarbons. The four general class of hydrocarbons are alkanes, alkenes and alkynes and arenes. Some of the common hydrocarbons are methane, ethane, propane, butane and pentane. ஹைட்ரோகார்பன்களிலே கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள்
வெவ்வேறு வேதிப்பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. ஹைட்ரோ கார்பன்களில் உள்ள கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பினுடைய தன்மையை கொண்டு பல்வேறு ஹைட்ரோ கார்பன் வகைகள் உள்ளன. ஹைட்ரோ கார்பன்கள் பொதுவான 4 வகைகளாக அல்கேன், அல்கீன், அல்கைன் மற்றும் அரீன்கள் எனவும், பொதுவாக சில ஹைட்ரோ கார்பன்கள் மீத்தேன், எத்திலீன், அசிட்டிலீன் மற்றும் பென்சீன் ஆகியவை என கொண்டுள்ளது. மீத்தேன் is the simplest hydrocarbon in which the 4 hydrogen atoms are linked with one carbon atom. It is a colorless, odorless and inflammable gas in an eco-friendly fuel because it does not produce a harmful products. It is used as a fuel in electricity generation. Methane is also known as the marsh gas as it is present in the marshes. Dead and decaying plants and animals release methane gas. It is a renewable source of energy. Sewage sludge can also be decomposed by microorganisms to produce methane gas along with impurities like carbon dioxide and hydrogen sulfide. After removing these impurities, methane gas can be used as an efficient fuel. மீத்தேன் என்பது ஒரு சில மிகவும் எளிய ஹைட்ரோ கார்பன்களாகும். இதில் ஒரு கார்பன் அணுவுடன் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன. மீத்தேன் ஒரு நிறமற்ற, மணமற்ற, எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு ஆகும். மேலும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளாகும். ஏனெனில் இது தீங்கு தரும் விளைபொருள்களை எதையும் உருவாக்குவதில்லை. இது மின்சார உற்பத்தியிலே எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மீத்தேன் சதுப்பு நில வாயு என்றும் அழைக்கப்படுகிறது. இறந்து போன அழுகுகின்ற தாவரங்களும் விலங்குகளும் மீத்தேன் வாயுவை வெளிவிடுகின்றன. இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளமாகும். கழிவுநீரில் உள்ள அழுகும் பொருள்களை நுண்ணுயிர்களை கொண்டு சிதைக்கும் பொழுது மீத்தேன் வாயு உருவாகிறது. அத்துடன் சேர்ந்து எரியக்கூடிய அளவிலான கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவையும் வெளிவருகின்றன. இவற்றை நீக்கிய பிறகு மீத்தேன் வாயு ஒரு தரமான எரிபொருளாக பயன்படுத்த முடிகிறது. இம்பியூரிட்டிஸ் மீத்தேன் கேஸ் கேன் பி யூஸ்டு ஆஸ் எ எஃபிஷியன்ட் ஃபியூயல். தரமான எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது? CH4 என்பது அதனுடைய வாய்ப்பாடு. நடுவிலே கார்பன் அணுக்களையும் 4 ஹைட்ரஜன் பாண்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு நாம் காண இருப்பது ஒரு செயல்பாடு. மேக் ஏ மாடல் யூசிங் த கிளே அண்ட் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் ஹைட்ரோ கார்பன்ஸ். களிமண்ணையும் தீப்பெட்டி குச்சியையும் பயன்படுத்தி எவ்வாறு இந்த மாதிரியான மாதிரிகளை செய்வது? மீத்தேன், ஈத்தேன், புரப்பேன், பியூட்டேன், பென்டேன், CH4, C2H6, C3H8, C4H10, C6H12, C5H12 என்பதை கொண்டான இந்த மாதிரியான இங்கே நமக்கு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லவா? இதே போல் மாதிரிகளை செய்து காண்பிக்க வேண்டும். தென் ப்ரொப்பேன் இஸ் an odorless. Propane is an odorless and highly inflammable gas. It is heavier than the air. It is liquefied through the pressurization.
Propane is an odorless and high inflammable gas. It is heavier than the air. It is liquefied through pressurization and commonly used as LPG, liquefied petroleum gas, along with butane. Propane is used as a fuel in heating, cooking and vehicles. Propane can also be used as a refrigerant. Propane வந்து ஒரு மணமற்ற மற்றும் எளிதிலே தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இது காற்றை விட கனமானது. இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு பியூட்டேனுடன் சேர்ந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. புரோப்பேன் வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மற்றும் வாகனங்களிலே எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. புரோப்பேன் வாயு குளிர்பதன பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. புரோப்பேன் கேன் பி யூஸ்டு as a refrigerant, குளிர்பதன பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்பது எல்பிஜியினுடைய லிக்விட் பெட்ரோலியம் கேஸினுடைய பயன்பாடு. புரோப்பேன் இஸ் யூஸ்டு இன் எல்பிஜி சிலிண்டர் since it is an odorless gas. Any leakage can be detected. Hence a chemical by name of mercaptan. Mercaptan is mixed with LPG to help in detection of and leakage of LPG. அதாவது எல்பிஜி சிலிண்டர்களிலே புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அது மணமற்ற வாயு என்பதால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது. மெர்கேப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. இதனால் வாயுனுடைய கசிவை நம்மால் எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது. பியூட்டேன் இஸ் a gas at a room temperature at atmospheric pressure. They are highly inflammable colorless gases that quickly vaporize at room temperature. Butane is used as a fuel gas and propellant in aerosol sprays such as deodorants. Pure form of butane can be used as refrigerants. Butane is also used as lighter fuel for a common lighter or butane torch. Pentane are liquid with low boiling point. They are used as fuels and solvents in the laboratory. They are also used to produce பாலிஎஸ்ட்ரீன் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது பியூட்டேன் வந்து அறை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்திலே வாயுவாக உள்ளது. இது நிறமற்ற மற்றும் எளிதிலே தீப்பிடிக்கக்கூடிய வாயு. இது அறை வெப்பநிலையிலே மிக எளிதில் ஆவியாகிவிடக்கூடியது. இது செயற்கை வாசனை பொருட்கள் போன்ற ஏரோசோல் தெளிப்பான்களை உந்தியாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தூய பியூட்டேன் குளிர்பதன பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பியூட்டேன் டார்ச் விளக்குகளே எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் பென்டேன்கள் குறைந்த வெப்பநிலை கொண்ட திரவங்களாகும். இவை ஆய்வகங்களில் கரைப்பான்களாகவும் மற்றும் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இவை பாலிஎஸ்டிரீன் என்ற வேதிப்பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் we see the natural gases. இயற்கை வாயு. Natural gas is a naturally occurring hydrocarbons gas mixture consisting primarily of the methane along with the other higher alkanes and a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide H2S. If the natural gas contains lower hydrocarbons like methane and ethane, it is called a dry gas. If higher hydrocarbons like propane and butane are also present in the gas, it is called as a wet gas. இயற்கை வாயு என்பது மீத்தேன், உயர் அல்கேன்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சல்ஃபைடு ஆகியவை ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆகிய வாயுக்களை உள்ளடக்கியது. இயற்கையிலே காணப்படும் ஹைட்ரோ கார்பன்களிலே வாயுக்கள் கலவையாகும். இந்த இயற்கை வாயுவிலே மீத்தேன் மற்றும் ஈத்தேன் போன்ற கீழ் நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது உலர்வாயு என அழைக்கப்படுகிறது. புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அந்த வாயு ஈரவாயு, இட் இஸ் கால்ட் அஸ் எ வெட் கேஸ் என அழைக்கப்படுகிறது. நேச்சுரல் கேஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் above the oil and oil wells. This gas is trapped inside the small space in underground rocks called reservoirs. Conventional natural gas can be extracted through drilling wells. Natural gas can also be found in reservoirs with oil and is extracted along with the oil. This is called as a associated gas.
அதாவது இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறுகளிலே எண்ணெய் மட்டத்திற்கு மேலே காணப்படும். இந்த வாயுவானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறைகளிலே காணப்படும் சிறிய இடைவெளிகளிலே காணப்படுகிறது. இவை தேக்கங்கள் எனப்படும். வழக்கமான முறையிலே எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதன் மூலம் இவற்றை வெளியே கொண்டு வர முடியும். இயற்கை வாயு சில நேரங்களிலே எண்ணெயுடன் சேர்ந்தும் காணப்படக்கூடியது. இயற்கையில் எண்ணெயுடன் சேர்ந்து மேற்பகுதிக்கும் கொண்டு வரப்படுகிறது. இது இணைந்த வாயு என அழைக்கப்படுகிறது. This is also called as an associated gas. Natural gas is a fossil fuel used as a source of energy for heating, cooking and electricity generation. Natural gas occurs in Tripura, Rajasthan, Maharashtra, Andhra Pradesh, Krishna Godavari basins and Tamil Nadu Kaveri Delta. It is also formed by the decomposition of organic matter in marsh areas and waste sewage. The natural gas formed in the way contains mainly methane என்பது இதிலிருந்து நமக்கு சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இயற்கை வாயு மற்றும் வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படும் ஒரு படிம எரிபொருளாகும். இவ்வாயு திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கிருஷ்ணா கோதாவரி படுகைகளிலும் மற்றும் தமிழ்நாட்டிலே காவிரி டெல்டா ஆகிய இடங்களிலும் காணப்படுகிறது. மேலும் இவை சதுப்பு நில பகுதிகளிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் உள்ள சிதைவடையும் கரிமப் பொருள்களிலிருந்து உருவாகின்றன. இவ்வாறு உருவாகும் இயற்கை வாயுவிலே மீத்தேன் முதன்மையாக இருக்கும் என்பது இதனுடைய இயற்கை வாயுவினுடைய நிலைப்பாடு. தென் வி see the activity. ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கொண்டு, அதாவது டேக் ஏ கிளாஸ் பாட்டில் அண்ட் புட் சம் லீவ்ஸ், twigs, waste paper and sawdust in it. Pour some water in it and keep it for 20 days. Open the bottle and bring the glowing splinter near the mouth. You can see a gas burning near the mouth, showing its combustible nature. It is due to the எவல்யூஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து அதிலே சில இலைகள், சிறு மரக்கிளைகள், தேவையற்ற காகிதங்கள் மற்றும் மரத்தூள் ஆகியவற்றை போடவும். இதில் சிறிதளவு நீரை ஊற்றி சுமார் 20 நாட்களுக்கு அப்படியே வைக்கவும். 20 நாட்களுக்கு பிறகு பாட்டில் மூடியை திறந்து ஒரு எரியும் குச்சியை பாட்டிலின் வாயில் அருகே கொண்டு வந்தால் நீ என்ன காண்கிறாய்? பாட்டிலுடைய வாய்ப்பகுதியிலே எரியும் வாயுவை காண முடியும். இது இயற்கையான உருவாக்கப்பட்ட வாயு என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தென் த யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸினுடைய இயற்கை வாயுனுடைய பயன்கள். நேச்சுரல் கேஸ் இஸ் யூஸ்டு ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் ஃபியூயல். இயற்கை வாயு தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு இன் தெர்மல் பவர் ஸ்டேஷன். வெப்ப ஆற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மின்நிலையங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஃபியூயல் வெஹிக்கிள் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக வாகனங்களிலே எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. When the heated is decomposed and forms hydrogen and carbon, hydrogen thus formed is used in the manufacture of fertilizer. வெப்பப்படுத்தும் பொழுது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் கார்பனை தருகிறது. இவ்வாறு உருவாகும் ஹைட்ரஜன் வாயு உர உற்பத்தியிலே பயன்படுத்தப்படுகிறது. It is used to manufacture chemicals, fabrics, glass, steels, plastic and paints. அதாவது பல்வேறு வேதிப்பொருட்கள், செயற்கை இலைகளை, கண்ணாடி, இரும்பு, பிளாஸ்டிக் மற்றும் பெயிண்ட் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். இது மின்சாரம் உற்பத்தி செய்வதிலே முக்கியமான பங்குகளை அடைகிறது. தென் த இயற்கை வாயுனுடைய நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். தென் த அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். அதற்கு முன்னதாக மோர் டு நோ moderate temperature and humidity is needed to keep paintings and other ancient artifacts from being destroyed by the environment factor. Thus natural gas is used as a museum to protect the monuments. அதாவது சுற்றுச்சூழலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து ஓவியம், தொன்மையான கலைப்பொருள்களை பாதுகாப்பதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது. எனவே அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுத்தப்படுகிறது. தென் த அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இயற்கை வாயுனுடைய நன்மைகள். இட் ப்ரொடியூசஸ் எ லாட் ஆஃப் ஹீட் அண்ட் இட் கேன் பி ஈஸிலி பேர்ன்ட். எளிதிலே எரியக்கூடியது என்பதால் இது பெருமளவிலே வெப்பத்தை வெளிவிடுகிறது. இட் டஸ் நாட் லீவ் எனி ரெசிடியூ. எரியும் பொழுது எந்த கழிவையும் இது தருவதில்லை. இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்ட்
காஸ் ஆஃப் நோ பொல்யூஷன். எரியும் பொழுது புகையை வெளிவிடாததால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதில்லை. திஸ் கேன் பி ஈஸிலி சப்ளைடு த்ரூ பைப்ஸ். இந்த வாயுக்கள் குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்துச் செல்ல முடியும். தென் இட் கேன் பி டைரக்ட்லி யூஸ்டு ஆஸ் எ ஃபியூயல் இன் ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக எரிபொருளாக பயன்படுத்த முடியும். These are the advantages of the natural gases. Then we see the other gases, அதாவது compressed natural gas, அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. When the natural gas is compressed at high pressure, it is called as a compressed natural gas, CNG. Nowadays it is used as a fuel in automobiles. The primary hydrocarbon present in CNG is methane, 88.5%. Natural gas liquefied for shipping in large tankers. This is called as a liquefied natural gas, LNG. CNG is stored in high pressure, whereas LNG is stored in ultra cold liquid form. CNG has the following properties. அதாவது அதிக அழுத்தம் கொண்டு இயற்கை வாயுவை அழுத்தும் பொழுது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி கிடைக்கிறது. இப்பொழுது தானியங்கி வாகனங்களிலும் இவை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதிலே உள்ள முதன்மையான ஹைட்ரோகார்பன் மீத்தேன் 88.5% ஆகும். பெரிய சரக்கு வாகனங்களில் எடுத்துச் செல்வதற்காக இது திரவமாக்கப்படுகிறது. இது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எல்என்ஜி எனப்படும். சிஎன்ஜி என்பது அழுத்தத்திலும் எல்என்ஜி என்பது மிக குளிரூட்டப்பட்ட திரவ நிலையிலும் சேமித்து வைக்கப்படுகின்றன. சிஎன்ஜியினுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி பின்னர் கீழே இருக்கக்கூடிய பண்புகள் அதனை விளக்குகிறது முழுமையாக. இட் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூயல், அதாவது மிகவும் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள். And then vehicles using this gas produce less carbon dioxide and hydrocarbon emission. இதனை பயன்படுத்தும் வாகனங்கள் மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரோகார்பன் புகையும் வெளிவிடுகிறது. இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் பெட்ரோல் அண்ட் டீசல், அதாவது பெட்ரோல் மற்றும் டீசலை விட மிகவும் குறைவான விலை குறைவான விதங்களிலே பயன்படுத்தப்படுகிறது என்பது இதனுடைய முழுமையான அர்த்தம். தென் மோர் டு நோ த ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் சிஎன்ஜி எவ்வளவு என்பது இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சிஎன்ஜியினுடைய சராசரி ஏய்பு என்பது எவ்வளவு என கொடுக்கப்பட்டுள்ளது. மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் 88.5%, 5.5, 3.7, 1.8, 0.5. இதனுடைய சராசரி ஏய்பு என்ன என்பது நமக்கு இங்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. பிற எரிபொருள் வாயுக்கள் இவற்றிலே நிறைய இருக்கிறது. Apart from the natural gas, there are some other gases which are used as a fuel: producer gas, coal gas, biogas and water gas and some of them. அதாவது இயற்கை வாயுவை தவிர மேலும் சில வாயுக்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் சில உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, உயிரி வாயு, நீர்வாயு என நிறைய வகைகள் உள்ளது. ப்ரொடியூசர் கேஸ், உற்பத்தி வாயு என்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும். ப்ரொடியூசர் கேஸ் இஸ் எ gaseous mixture of carbon monoxide and nitrogen. It is produced by passing air mixed with steam over red hot coke at a temperature of 1100 degrees centigrade. It is used as an industrial fuel for an iron and steel manufacturing. உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயு மற்றும் நைட்ரஜன் வாயு கலந்த கலவை. செஞ்சூரான கல்கரியின் மீது 1100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே நீராவி கலந்துள்ள காற்றினை செலுத்துவதன் மூலம் இது உருவாக்கப்படுகிறது. இது எஃகு உற்பத்தி தொழிற்சாலையிலே மிகச்சிறந்த எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மோர் டு நோ, producer gas is known as a different name of different countries. It is referred as a wood gas in USA and second gas in UK. உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு விதமான பெயர்களால் அறியப்படுகிறது. அமெரிக்காவிலே இது மரவாயு என்றும், இங்கிலாந்திலே உறிஞ்சி வாயு என்றும் பெயரோடு இது அழைக்கப்படுகிறது. இந்த உற்பத்தி வாயுனுடைய ஏபி பொறுத்து எவ்வாறு இருக்கிறது என்றதை ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ரொடியூசர் கேஸ் கம்பஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தென் கோல் கேஸ், நிலக்கரி வாயு. இட் இஸ் த மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு obtained by the destructive distillation of coal. Heating coal is the absence of air is called destructive distillation. It is used heating open hearth furnace in the manufacture of steel. It is also used as a reducing agent in certain metallurgically
ஆப்ரேஷன், அதாவது ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவையாகும். நிலக்கரியை சிதைத்து வடிப்பதன் மூலம் இது பெறப்படுகிறது. சிதைத்து வெடித்தல் என்பது காற்றில்லாத சூழ்நிலையிலே நிலக்கரியை வெப்பப்படுத்துவதாகும். இவ்வாயு எஃகு உற்பத்தியிலே பயன்படுத்தப்படும் திறந்த வெப்ப உலையை சூடுபடுத்த பயன்படுத்தப்படுகிறது. சில உலோகவியல் செயல்பாடுகளிலே ஒடுக்கும் பொருளாகவும் இந்த வாயு பயன்படுத்தப்படுகிறது என்பதே இதனுடைய நிலக்கரி வாயு குறித்த விஷயம். இதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது நீர்வாயு. அதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். அதர்வைஸ் அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச்.